أعوذ بالله من الشيطان الرجيم. தவிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். وقال نسوة في المدينة امرأة العزيز تراود فتاها عن نفسه قد شغفها حبا إنا لنراها في ضلال مبين. நகரத்தில் உள்ள பெண்கள் தமக்கிடையே பேசிக் கொள்ளலாயினர். அஜீசுடைய மனைவி தன்னிடம் அடிமையாய் உள்ள இளைஞரிடம் தகாத முறையில் நடந்திட முயன்றிருக்கின்றாள். அவர் மீதுள்ள காதல் அவளை நிதானமிழக்கச் செய்துவிட்டது. உண்மையில் ஒரு வெளிப்படையான தவறை அவள் செய்து கொண்டிருக்கிறாள் என்றே நாங்கள் கருதுகின்றோம். فلما سمعت بمكرهن أرسلت إليهن وأعتدت لهن متكئا وآتت كل واحدة منهن سكينا وقالت اخرج عليهن فلما رأينه أكبرنه وقطعن أيديهن وقلن حاش لله ما هذا بشرا إن هذا إلا ملك كريم. இவ்வாறு அப்பெண்கள் இழிவாக பேசிக் கொள்வதை அவள் கேள்விப்பட்ட போது அவர்களுக்கு அழைப்பு அனுப்பினாள். அவர்களுக்காக சாய் விருக்கைகளை கொண்ட மண்டபத்தை தயாராக்கினாள். மேலும் விருந்துண்ணும் போது அப்பெண்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு கத்தியை கொடுத்தாள். அவர்கள் பழத்தை அறுத்து தின்னும் சந்தர்ப்பத்தில் யூசுஃபை நோக்கி அவர்களின் முன்னே செல்லும் என சாடை காட்டினாள். அப்பெண்கள் அவரை பார்த்ததும் பிரமித்து போய் தம் கைகளை அறுத்து கொண்டார்கள். ஹாஷலில்லாஹ், அல்லாஹ் மிக தூய்மையானவன், இவர் ஒரு மனிதரே அல்லர், இவர் சிறப்புக்குரிய ஒரு வானவரே ஆவார் என்று தங்களையும் மறந்து கூறினர். قالت فذلكن الذي لمتنني فيه ولقد راودته عن نفسه فاستعصم ولئن لم يفعل ما آمره ليسجنن وليكون من الصاغرين. மன்னரின் மனைவி கூறினாள், பார்த்தீர்களா, எவர் விஷயத்தில் என்னை நீங்கள் பழித்தீர்களோ அவர் இவர்தான். சந்தேகமில்லாமல் நான் தான் இவரை என் ஆசைக்கு இணங்கும்படி வற்புறுத்தினேன். ஆனால் இவர் தப்பிவிட்டார். நான் சொல்வதை இவர் கேட்டு நடக்காவிட்டால் திண்ணமாக சிறையில் அடைக்கப்பட்டு சிறுமைக்குள்ளாவார். قال رب السجن أحب إلي مما يدعونني إليه وإلا تصرف عني كيدهن أصب إليهن وأكن من الجاهلين. யூசுப் கூறினார், என் இறைவனே, எந்த செயலை செய்ய வேண்டுமென என்னை இவர்கள் அழைக்கின்றார்களோ அந்த செயலை விட சிறையே எனக்கு மிகவும் உவப்பானது. மேலும் அவர்களின் சூழ்ச்சிகளிலிருந்து என்னை நீ காப்பாற்றாவிட்டால் நான் அவர்களுடைய வலையில் சிக்கியிருப்பேன். மேலும் அறியாதவர்களில் நானும் ஒருவனாயிருப்பேன். فاستجاب له ربه فصرف عنه كيدهن إنه هو السميع العليم. அவருடைய இறைவன் அவரது பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு அப்பெண்களின் சூழ்ச்சிகளிலிருந்து அவரை காப்பாற்றினான். திண்ணமாக அவனே அனைத்தையும் செவியுறுபவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றான்.